நிற்கிறதான நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். நம்மில் பலருடைய வாழ்க்கையில் ஒரு மோசமான குணம் உண்டு. அந்த மோசமான குணம் என்னென்னா, தன்னை குறித்து ரொம்ப மேன்மையாக எண்ணுவதும் பிறரை ரொம்ப தாழ்வாக எண்ணுவதும். நிறைய நேரத்தில் நம்மளே இந்த தப்பை செய்திருப்போம். நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்கும். மற்றவங்கள நம்ம தாழ்த்தி நினைப்போம். இது பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் கூட பல விதமான பிரச்சனைகளையும் உருவாக்கும். ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்துட்டால் போதும், உடனே அந்த ப்ளேமை யார் மேலே போடலாம் அப்படிங்கிறதையும், அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை எச்சரித்தோம், ஆனாலும் அவங்க அதை காது கொடுத்து கேட்கலங்கிற மாதிரி அதை ஃப்ரேம் பண்ணி கொண்டு போகிறதுல பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி கை தேர்ந்தவங்க யாருமே இருக்க முடியாது. எப்போவுமே நம்ம நினைப்போம் நம்ம தான் சுப்பீரியர், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நாம் இருக்கிறோமானால் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால், வருகை நாளில் நடக்க போகிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் மாறுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். அப்போ நம்ம ஒரு காரியத்தை புழங்கிக் கொள்ளணும், நம்ம விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சண்டே ஸ்கூலில் சொல்லப்பட்ட ஒரு கதை. ஒரு ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சாது இருந்தார். இந்த சாது பார்த்திங்கன்னா ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய வருகையை குறித்தும் எப்பவும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா இயற்கை சூழலில் ஒரு காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவருடைய ஒரு மடத்தை உருவாக்கி, அல்லது ஒரு சர்ச்சுன்னு கூட சொல்லாமே, ஒரு ஆராதிக்கிற இடத்தை உருவாக்கி அங்கே தான் இவர் எப்போவும் தங்கியிருப்பார். இவருடைய போதனைகளை கேட்குறதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மடத்துக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காட்டுக்குள்ளே ஜனங்க வர அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் ஒரு அம்மா இருக்கிறாங்க. இவங்க தொழில் பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது. இந்த ப்ராஸ்டியூட் இருக்கிற ஏரியாவை தாண்டி தான் இந்த சாதுவை பார்க்குறதுக்கு ஜனங்க வரணும். அப்போ வர ஜனங்கள்லாம் அந்த சாதுக்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக அப்படி வரும்போது வர வழியில் இப்படி ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ப்ராஸ்டியூஷன் நடக்குது, அந்த அம்மா வர ஆட்களை சிலரை பாவத்தில் தள்ளிடுறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவர் தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, அவருடைய ஸ்பீச்சஸில் எல்லாத்துலேயும் ஜனங்களே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இப்படி வர வழியில் ஒரு ப்ராஸ்டியூட் இருக்கிறா, அவட்ட போயிடக்கூடாது, அவள் பாவியாக இருக்கிறா, அப்படி இப்படின்னு நிறையா அவளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதே நேரம் இன்னொரு காரியமும் நடக்குது. இவருடைய செர்மன்ஸை அட்டன் பண்ணிட்டு போகிற சில பிலீவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போகிற வழியில் இந்த ப்ராஸ்டியூட்டுக்கு சத்தியத்தையும் சொல்கிறாங்க. ஏம்மா நீ இப்படி செய்யக்கூடாது, தப்பு, இது பாவம், ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருவார், நீ மனம் திரும்ப அப்படின்னு. அப்போ என்ன சேஞ்ச் நடக்குதுன்னா, இந்த ப்ராஸ்டியூட்டாக இருக்கிற லேடி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்னா, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது, நம்ம திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துட்டா. அந்த தீர்மானத்தை எடுத்து அவள் வேற ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவளுடைய வாழ்க்கை நார்மலான ஒரு திசைக்கு நேராக திருப்பிட்டா. ஆனாலும் இந்த சாமியார் அவளை குறித்து குறை சொல்கிறத நிறுத்தவே இல்லை. ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, 2 பேரும் மறித்து பரலோகத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஸ்டியூஷனில் இருந்த அந்த லேடியை பார்த்து சொல்கிறாரு, நீ பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறா, உன் பாவங்கள் எல்லாம் நீ மன்னிப்பு கேட்டிருக்க, அதனால் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். ஆனால் இந்த சாமியார் இருந்தார் பார்த்திங்களா, இந்த சாது ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்தார், எல்லாம் பண்ணார். ஆனால் அவரை நியாயம் திரும்பும்போது ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியெல்லாம் நல்லா தான்ப்பா செய்திருக்கிற, ஆனால் நீ ஒரு ஆளை குறை சொல்லிகிட்டே இருந்த, அநியாயமாக ஒரு ஆளை தப்பாகவே நீ டிஃபைன் பண்ணி காட்டிகிட்டே இருந்த, யார் ஆண்டவர் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அவர் சொன்னார், உன் மடத்துக்கு வர வழியில் என்ட்ரன்ஸில் இருந்த அந்த லேடியை தான் நீ டிஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த, நீ அவளை குறித்து ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருந்த அப்படின்னு.
அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே அவள் ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தா, அதை தான் நான் எல்லாருக்கும் சொன்னேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அவள் திருந்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவள் மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ ஆரம்பித்த பிறகும் நீ அவளை குறை சொல்லிகிட்டே இருக்கிற, அதனால அந்த பாவத்து நிமித்தமாக உனக்கு நரகத்தை நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு. இது ஒரு வேடிக்கையாக சொல்லப்பட்ட கதை தான், ஆனால் ஆழமான அர்த்தம் நிறைந்தது. நம்ம நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை ஒப்பிட்டு அவங்களோட நான் பர்ஃபெக்ட், அவங்களோட நான் சரியாக இருக்கிறேன்னு. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான பாடம், யாரோடும் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை, ஜெப ஜீவியத்தை, தேவனுக்கு முன்பாக உங்களுக்குள்ள அந்த கமிட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. யூ ஆர் யூனிக். உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய பரிசுத்தத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், தேவனுடைய ஜெப ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், எல்லாத்துலேயும் ஆண்டவரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏன்னா அநேக முந்தினோர் பிந்தினோராய் மாறுவார்கள், பிந்தினோர் முந்தினோராய் மாறுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நிற்கிறதான நீ விழாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு. இன்றைக்கு ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே நான் யாரு கூட என் லைஃப்பை கம்பேர் பண்ண மாட்டேன், நான் உண்மை மட்டும் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரோம் சுவாமி. பல நேரங்களில் நாங்கள் பிறருடைய வாழ்க்கையில் உள்ள குற்றங்களை, குறைகளெல்லாம் பார்த்து அவங்கள விட நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், அவங்கள விட பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு சொல்லி நாங்கள் எங்களை சமாதானப்படுத்திட்டு இருந்தாலும், ஆண்டவரே நாங்கள் பார்த்த வசனத்தின்படி முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் மாறுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, அப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி, ஆண்டவரே எங்களுடைய மேன்மை இழந்து போகாதபடி, நிற்கிற நாங்கள் விழாமல் எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு நிற்கிறவை பாராட்டுவீராக. உம்மை போல மாற எங்களுக்கு பலன் தருவீராக. நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.